அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். டைம் இல்ல கேட்க முடியுது, வீட்டுக்கு மெய்டு வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தரப்பு முழுக்க பெண்களாகவே இருக்குது. பக்கம் தானா? வீட்டுடைய மருமகள்கள் மனைவிமார்கள் ஒரு பணிப்பெண் வேணும் அல்லது ஒரு மெய்டு வேணும், ஹெல்ப்பர் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இரண்டு தரப்பும் சந்திக்கிற ஒரு நீயானா இன்றைக்கு எப்பவெல்லாம் என்ன செய்யும் போதெல்லாம் ஒரு ஹெல்ப்பர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஐயா குழந்தைய வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா மெய்டு இருந்தா பெட்டரா இருக்கும். காலையில வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஸ்டவ்ல ரெண்டு பொண்ணுங்களுக்குமே ஜடை போடணும். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதானடா? ஒரு ஸ்டவ் ரெண்டு ஸ்டவ்லுமே இருக்கும். ஒண்ணுல சாதம் இருக்கும், பொரியல் இருக்கும். ரெண்டுமே செஞ்சுட்டு ஒருத்திக்கு ஜடை போட்டு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை காலையில 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு வரைக்குமே வேலை ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப அதுக்கப்புறம் ஒண்ணு செய்வோமா? என்ன ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறோம். எப்படி கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரலாம் முடியாது. மத்தியானத்துக்கு நமக்கு செய்யணும். அப்போ ஒரு ஹெல்ப்பர் இருந்தா பாதி வேலை அவங்க பார்ப்பாங்களே. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். சார் ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே ஒரு வெசல்ஸ் எல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்கும் பாத்தீங்களா, அந்த பார்க்கும்போது ஒரு வெறி ஆகும். அந்த டைம்ல ஒரு வேலை ஆள் இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஃபீல். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இந்த சிங்க்ல பாத்திரம் குமிஞ்சு கிடக்கிறத பாக்குறப்ப ஜெனரலா என்னென்னலாம் மண்டையில ஓடும்? கிச்சன்ல கிளீனா இருந்தாலே வீடு பீஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல். பாத்திரம் இல்லைங்கும் போது இருக்கிற எல்லா ப்ரெஷரும் அப்பதான் நம்மளுக்கு ஏறிட்டு வரும். அப்பதான் நம்ம ஹஸ்பண்ட் மேல கோவத்தை ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். மிதிக்க போறியா? இந்த மாதிரி வீடு கிளீனா இல்லனாலே ஹஸ்பண்ட் மேல டைரக்டா வீட்டுடைய அமைதி என்பது கிச்சன் கிளீனா இருப்பதை ஒட்டி இருக்கு. ஆமா. ஓகே. ஒர்க்கிங் போறேன். ஸோ எனக்கு காலையில் ஒரு 8 o'clock நான் கிளம்பணும் அப்படின்னா, ஒரு முக்கியமாக நான் மேரேஜ் ஆகிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வீட்டில் என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஆனால் இந்த வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடணும் அப்படின்னா அது எனக்கு பேசிக்காகவே கஷ்டம். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்காகவே எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு மேட் தேவைப்படுது. கேட்டு பார்த்துட்டும் எங்கள் மாமியார் மேடு வைக்கிற மாதிரி இல்லை. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. மன்னா மதுரையில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. A to Z எல்லா வேலையுமே டயர்டாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கில்ட் ஃபீலாக இருக்கும். ஸோ ஒரு மெய்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்கும்போது அவங்க ஏமா நாமளே பார்த்துக்கலாம், நம்ம வீட்டு வேலையை பார்க்காம அவங்கள சிரமப்படுத்துறமேனு உங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கு. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. காரணங்களுக்காக அவர்களுக்கு ஒரு மெய்டு தேவைப்படுகிறது அப்படின்னு பல ரீசன்ஸ் முன் வச்சுட்டாங்க. அப்படி இருந்தும் ஏன் மெய்டு வேண்டாங்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என் ஒய்ஃப் வந்து நல்லா சமைப்பாங்க சார். சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட்டு இன்னொருத்தவங்க வந்து பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அவங்களுக்கு கால் வலிக்குதுன்றதுக்காக அந்த காய்கறி வெட்டி கொடுக்கறதுலாம் நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். அவங்க மாதவன் அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஃபுல் நிக்க முடியாது. அப்புறமா வெசல் வாஷ் வேற இருக்கு. ஸோ எல்லாமே எடுத்து இறக்கட்டும். பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக வேணும்னு கேட்டா இல்ல வேணாம் நம்மளே பார்த்துக்கலாம், நம்ம ஷேர். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கும் பெயின்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னமும் அவங்க 73 years ஆகுது. இன்னமும் அவங்கள வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோ, அவங்களையும் கூட வச்சு வேலை வாங்கிக்கோன்றது எனக்கு மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அம்மா சும்மா இருக்காங்க அப்படின்னீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க பல வருஷமா வேலை பார்த்து டயர்டா இருக்காங்க. இப்ப மறுபடியும் சௌரியத்துக்காக அவங்களை திரும்ப நான் வேலை பார்க்க சொல்றது நியாயம் இல்ல. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா தம்பி. இல்லை சார், எங்க அம்மா வந்துட்டு ஷீ இஸ் ரெடி டு ஒர்க். எங்க அம்மா வந்து எந்த அம்மாவும் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்லிடுறேன் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்டில் சும்மா நான் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு பொழுது போகணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி வேலை செஞ்சா எனக்கு கொஞ்சம் பொழுது போற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றாங்க. இப்போ போறாரு, வீட்டில் சும்மா தானே இருக்கேன், அதுக்கு போயிட்டு இந்த வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா நீங்க என்ன ஜென்ரலா செய்வீங்க? வேண்டாம் தான் வேண்டாம் தான் சொல்லுங்க. உனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? இது அநியாயம் தான். வேலிடேட் பண்றோம், அது ஒரு உழைப்பாக பார்க்கிறோம். பெண் வந்து அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம வேலிடேட் பண்றதும் இல்ல, அதை ஏன் உழைப்பாவும் நம்ம அதை என்டாஸ் பண்றதுல அங்கீகாரம் செய்வது தான். ரொம்ப நேரம் இருக்காங்க அம்மாவோட. ஸோ அவங்க தான் அவங்க அம்மாவை கவனிக்கிறாங்க. கரெக்ட். அது எப்படி நம்மள ஒரு தீர்ப்பு அசால்ட்டா சொல்லிடுற? ஏன் மெய்டு வேண்டாம்? நம்ம வீட்டு கேக்குறல சொல்லு. நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுலேயே பல வியாதிகள் உருவாயிடுதுங்க. ஸோ அதனால இது என்னடா புது பொருளியா இருக்கு? மேடு வேண்டாம். ஏன்னா மருமக இருக்கிறா, ஏற்கனவே துருன்னு வேலை செய்யற பிள்ளை.
அது என்ன வேலை செய்யணுங்கிறத வகுத்து செஞ்சுக்கோம். நம்ம குடும்பத்து வேலையை நாமளே பார்த்துக்கலாம். நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது. அதை கேட்டனாலதான் என் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல சார் நான் துருன்னு செய்யறேன், நான் எல்லாம் பண்றேன், இப்படி சொல்லியே எல்லா வேலையும் வாங்கிடுறாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. இன்னொன்று, நம்ம குழந்தைங்க வந்து இன்னொருத்தவங்களை டிஃபெண்ட் பண்ணியிருக்க வேண்டான்றது ஒன்று. இன்னொன்று, எனக்குன்னு ஒரு மருமகளா ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு தனி ஸ்பெஷலுங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்போ பிடிக்கும், எந்த நேரத்தில் அதை மனசறிஞ்சு நான் செய்யறேன், எல்லாமே பண்றேன். அப்போ எங்களுக்கு எனக்கு மருமகளா இந்த தேவை இருக்குன்றத நான் கேட்கறேங்கல்ல. இத்தனை நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். என்னடா மாடு. நம்மளால அது முடியலன்னும் போது தான் நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறோங்க. அவங்க தான் முடியலைன்னு சொல்றாங்களே. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இப்போ உதாரணமா சொன்னா, ஆயா எனக்கு ஒரு தோசை ஊத்தி கொடுங்கன்னு என்னட்ட கேட்கறதுக்கும் மெய்டு கிட்ட கேட்டு சோ இதை ஊட்டி விடுறதுக்கு அவங்களை எதிர்பார்க்கறதுன்றது வந்து ஆகாதுங்க. ஊட்டிலாம் விட வேண்டாம், சமைச்சு கொடுத்தா போதும். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? அது இருக்கலாம் சார். ஆனாலுமே நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பந்தங்கள் வந்து வேற ஒருத்தரை டிஃபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது மைண்டுங்க சார். ரெண்டு விஷயங்க, கடமைக்கும் நம்ம அர்ப்பணிப்புக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குங்க. ரெண்டையும் நீங்களே படிச்சுக்கங்க, அவங்களுக்கு வேண்டாம். நிறைய போறான்டா. இந்த சுகமான சுமையை மட்டும் தீர்க்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, இன்னும் ஃபியூச்சர்ல வந்து யோசிக்கலாம் சார். அப்ப கூட நான் யோசிக்கலாம் தான் சொல்றேங்க, வச்சுக்கலாம்னு சொல்ல வரலங்க. நீங்க யோசிக்கலாம்னு சொன்னாலே வச்சுக்க கூடாதுன்னு அர்த்தம். ரைட். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இவங்க பண்ணணும்ன்றது என் இன்டென்ஷன். இது யார் சொன்னது? நான் வந்து வெளி உலகத்தை வெளி எங்க நக்கல்யா அவனுக்கு. அப்போ இப்போ இந்த ஷோக்கு வந்தோம் சார், ஒரு டிரைவர் போட்டு தான் வரும். ஏன் நீங்களே டிரைவ் பண்ணலாம்ல, டிரைவர் மாதிரி தானே ஹெல்ப் வரும் நமக்கு. முன்னால் கார் பைக் வச்சுருந்தா உட்காந்து தொட நம்ம தொடச்சிட்டு இருந்தோம். இப்போ பைக்கை துடைக்கிறதுக்குன்னு மாட்டிக்கிட்ட பங்கு. கார் துடைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஆள் வருது, இல்லாட்டி செக்யூரிட்டிகிட்ட காசு கொடுத்துறோம், அவர் தொடச்சி கொடுத்துறாரு. அப்படி தான் நடக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன இந்த பிளம்பிங் வேலையெல்லாம் நம்ம அப்பாக்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒயரை முறுக்கி டியூப்லைட்டை சரி பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் வேலை, ஸ்வீஏஜ் வேலை, இதெல்லாம் அப்பாக்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இது அவ்வளோத்தையும் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். இப்போ அது எந்த ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆனா பெண்ணு வீட்டுக்குள்ள 3000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்காரமா வச்சு கொடுன்னு சொன்னா மட்டும் ஹெல்த்லேருந்து ஆரம்பிச்சு இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றுற வரைக்கும் இறக்குன்னு கிறக்குறீங்க. சூப்பர். இப்ப அந்த உடல் உழைப்புல ஃபிட்னஸ்ல வராத நம்ம விட்ரா பண்ணிட்டோமே. மாப்ள உடிச்ச மாப்ள பாயிண்ட மாப்ள பொருள் போய் வாங்கிட்டு வந்ததை விட்டுவிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம். போய் வாங்கிட்டு வரலாம்ல. நானும் ரொம்ப நேரமா பொறுமையா தான் இருந்தேன். அப்ப பாருங்க, ஹைஜீனிக்கை பத்தி பேசுறோம், அடுத்தவன் எப்படிங்களாம், இன்னொருத்தர வேலை வாங்கலாமான்னு பேசுறோம், சுத்த பத்தம் புள்ள என்ன ஆகுன்னு பேசுறோம். இப்ப கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. செஞ்சிருக்கோம். நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு வேலையை காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இன்னொருத்தரை பார்க்க சொல்றோமே, இது தப்பு இல்லையா? ஏன்னா இதைத்தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஐயா, எங்கேயோ போயிட்டு அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரிக்கிற மாதிரி நியாயத்தை பிரிச்சு பார்த்து, நல்லது கிட்டதை பகிர்ந்து பார்த்து, உண்மையும் போய் உடைச்சு பார்த்து உருப்படியா ஒரு தீர்ப்பை சொன்னீங்களே, ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.